ஊசாக்கா கலை அறிவியல் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் அருமை தோழர் முனைவர் இரா செல்வி அவர்கள் இப்பொழுது வரவேற்பு நிகழ்த்துவதற்காக நம் அனைவரும் சார்பாக அன்போடு சர்வதேச மகளிர் தினம். இந்த நல்ல நாளிலே இந்த அறிமுக விழா நடத்தியிருப்பது ஒரு பொருத்தப்பாடாகும். நான் உங்களிடம் வரவேற்பதற்கு முன்னதாக என்னுடைய நினைவில் வந்த ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். எனக்கும் ராஜகிருஷ்ணனுக்கான பாசப்பிடிப்பு ஒன்று இருந்தது. அது எவ்வாறு படிக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். நான் சொல்ல விளைகிறேன். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு கலைஞர் பேருந்தம் நடத்திய தத்துவார்த்த முகாம் மாநாட்டிற்கு நான் கோவிலிருந்து வந்திருந்தேன். நான் அப்பொழுது ஊட்டியில் கலைக்கல்லூரியில் உபால்மணி அவரிடம் நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஐயா அவர்கள் நீ கோவிலுக்கு வர வேண்டும் வந்து அந்த மாநாட்டில் கலந்து என்று சொன்னார். அந்த மாநாட்டிற்காக நான் வந்த பொழுது திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டதை போல நான் உணர்ந்தேன். பெரிய பெரிய அறிஞர்கள், ஒரு புறம் கோமல் சுவாமிநாதன், ஒரு புறம் சுசாமித்திரம், இப்படியெல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. யாரிடம் பேசுவது, என்ன பேசுவது ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். உபால்மணி ஐயாவுடைய மகள் பவானி வந்து, அக்கா ராஜகிருஷ்ணன் மேடத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அவங்களை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ ஆமாம் ஆமாம் எங்கே இருக்காங்க சொல்லு அப்படின்னு உடனே கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொன்னால், என் பக்கத்துல தான் மேடம் காத்துட்டு இருந்திருக்காங்க. அது கூட எனக்கு தெரியல பாருங்க. திரும்பி பார்த்தா அந்த சிவந்த வேணியோடு ராஜகிருஷ்ணன் மேடம் சிந்து கொண்டு இருந்தார். அவரை பார்த்து நான் என்ன பேசுவதுன்னு அப்படியே வாயெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருந்தேன். என்னை எப்படியே தோலை கட்டி கொடுத்து அவருடைய பெயர் என்ன, படிச்சுட்டு இருக்கியா, எங்கே படிக்கிற, நீங்கள் என்ன தலைமுறை பண்ணுற அப்படியெல்லாம் இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் வந்து என் பிள்ளை அந்த பெண்ணியம் என்ற தலைப்பில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ தான் பெண்ணியத்துக்கு தமிழில் வந்து நூல்களே அப்படி வெளியே வராத காலம். எனக்கு தெரிஞ்சு பொன்னா தேர்மொழி அவங்களுடைய புத்தகம், அது அவனா மகந்தாங்கிற அவங்க எழுதின ஒரு புத்தகம், அப்புறம் ராஜகிருஷ்ணன் அம்மா அவர்கள் எழுதிய காலந்தோறும் பெண் காலந்தோறும் பெண்ணை அப்படிங்கிற அந்த சில புத்தகம் மட்டுமே இருந்தது. அதை வீட்டுக்கு வந்து எப்படி பெண்ணை வாங்கி நிகழ்த்துவது என்று நான் தடுமாடி கொண்டிருந்த பொழுது எங்கள் ஐயா உபால்மணி அவர்கள் தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயுடைய லோகாயுதா, தி மதர் ரைட்ஸ், தி செகண்ட் செக்ஸ் மாதிரி புக்ஸ் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்து என்னை படிக்க வைத்திருந்தார். இதெல்லாம் அந்த ராஜகிருஷ்ணன் அவர்களை நான் சந்திக்கிற பொழுது நாங்கள் மாநாட்டில் நிறைய நாங்கள் பேசினோம். அந்த மாநாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை என்னுடைய அனுமதியாக நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். இப்போ சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் இடையில ஒரு சட்டை ஒரு சிறு பூசல் வந்துவிட்டது மேடத்தில். நான் மேடம் அவர்கள் என்னை அருகில் அறிந்திருந்தார். சமுத்திரம் அவர்களுக்கு பரிசு கொடுத்தது ஒரு பைத்தியக்காரத்தால் ஏதோ ஒன்று வார்த்தையை ஒரு சுவாமிநாதன் கொண்டிருந்தார். உடனே இவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்போ ராஜகிருஷ்ணன் மேடம் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சொல்லி அந்த பிரச்சனையை அதை அமைதிப்படுத்தினார் எனக்கு ஞாபகம். அது சின்ன சின்ன எனக்கு நினைவு இருக்குது, அது எனக்கு சொல்ல முடியல. அப்படிதான் எனக்கு மேடம் அவர்கள் அறிமுகமாகி தொடர்ந்து அவர்கள் சாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு வரை என்னுடைய வாசப்பிடிப்பில் அவருடைய வாசப்பில் நான் இருக்கேன் என்று நான் சொல்லிப்பட நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்ணி ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து அப்படி பெரிய முன்னேறி கொண்டிருக்க பொழுது கோவை பிஇ ஜாஸ் காலேஜில் பணி கிடைச்சு என்னுடைய பெண்ணி ஆய்வில் நான் ஈடுபட்ட பொழுது நான் மேடம் அவர்களை நான் அடிக்கடி சந்தித்திருக்கின்றேன். சென்னைக்கு செல்கின்ற பொழுது மேடம் அவர்கள் அப்போ 8 வயது நடக்க முடியாது அவருக்கு, அப்படியே மெதுவாகத்தான் நடக்கும், ஊர்ந்து நடப்பார். அப்புறம் செல்வி உனக்கு பாட்டுப்பாட தெரியுமா அப்படின்னு மேடம் கேட்டாங்க. அப்புறம் என்னை சிரிச்சேன், நான் உனக்குலாம் என்ன பாட்டுப்பாட தெரியும், நான் பாட்டு பாருன்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர்ந்து நடந்தார். அது நான் காய்ச்சல் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஊர்ந்து நடந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணியிருப்பார். கிச்சனுக்குள்ளே போகும்போது போய் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து ஒரு 2 ஹவராக என்னிடம் பேசினார் அந்த ஆய்வு சம்பந்தமாக. அந்த பேச்சு இன்னும் எனக்கு பத்திரமாக இருக்கிறது. அதை கேசட்டில் இருப்பதால் அது டிஜிட்டலில் எப்படி வெளியில் கொண்டு வருவது என்று எனக்கு தெரியவில்லை. யாராச்சும் நண்பர்கள் தம்பி ராஜேந்திரன் இருக்கிறார், அவர்களெல்லாம் தனிப்பறியல் வல்லுநர்கள், அதை அவர்களிடம் எனக்கு உதவி கேட்க வேண்டியிருக்கிறேன். ஏன்னா அந்த பேச்சு அப்படி அர்த்தமாக இருக்கக்கூடிய பேச்சு, 2 மணி நேரம் அவர் பேசிய பேச்சு, இந்த போராட்ட உலகம் தான் அவருடைய பேச்சு. சாகும் வரை அவர் சொன்ன ஒரு வார்த்தை, போராட்ட உலகம் தான் பெண்ணியம்.
பெண்ணியத்தின் அடிநாதமே தாய்மை, தாய்மொழி அடிநாதமே போராட்ட உலகம் என்று சாகுமறை சொல்லிக்கொண்டிருந்தார். அவர் பொது ராமச்சந்திரன் மெடிக்கல் கல்லூரியில் படித்திருந்த அந்த காலகட்டமெல்லாம் மிக வேதனைக்குரியது. சென்னைக்கு சென்று அவர் பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த வேதனை வெளியில் சொல்ல முடியாது. அதை வேதனையோடு அவர் காட்டி கழித்தார். இந்த வேலைக்கு யார் நீரிட்டுவது என்று உள்ளுக்குள்ள வேதனையை தரும். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு கூட அவர் வாழ்ந்து தான் இருக்கிறார், நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நூற்றாண்டு விழா இந்த நாளில் அனைவருமே அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பார்க்க நேர்ந்தது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் சகோதரன் வெங்கட்சாமி சிவபெருமிடம் கேட்டார், ராஜபூஷனுக்கு ஒரு நூற்றாண்டு விழா செலுத்துதல் கொண்டு வந்த சகோதரி பண்ணலாமான்னு கேட்டார். அவர் ரொம்ப இலக்கியத்தில் நம்ம ஒரு அதாவது நேரக்காலம் பார்க்காத வாசிப்பாளர் எழுத்தாளர் நாவலாசிரியர். ப்ராஜெக்ஷன் மேலே கூட அவருக்கு ஒரு நாள் ஈடுபாடு. அதனால் அவர் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு நூற்றாண்டு விழா செலுத்துதலாக அது வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு முன்பு இந்த இது மேடம் குறித்த ஒரு பெரிய ஒரு இணைவழி கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த இணைவழி கருத்தரங்கத்தில் பேராசிரியர் ரவிக்குமார், பேராசிரியர் முனைவர் பெண்ணியம் பிரேமா, அப்புறம் நான், தம்பி ராஜேந்திரன், இன்னும் பலரெல்லாம் அந்த கருத்தரங்கத்தை நாங்கள் உரையாற்றி இருந்தோம். அந்த உரையாற்றிய அந்த ஆய்வரங்க கருத்துக்களைத்தான் அவர் இப்பொழுது நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூலை கருணாவில் வெளியிட அவர் விரும்பவில்லை என்று தெரியவில்லை. அது இங்கு வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் விரும்பினார். சென்னையிலோ கோவையிலோ அதை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினார். அப்புறம் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசினார், கோவையில் இதை வெளியிட முடியுங்களா சகோதரி அப்படின்னு. உடனே எனக்கு தெரிந்தது என்னுடைய தாய்மொழி போல இருக்கக்கூடிய கலைஞர் பெருமன்றம் தான். கலைஞர் பெருமன்றத்தில் நான் வெளியிடலாம் என்று நாம் சொல்லிவிட்டு தோழர் அவர்களை தமிழ்களை அணுகினேன். அவரும் உடனே சம்மதித்து இன்றைக்கு நாம் விழுவி இருக்கின்றோம். இந்த நூலை பற்றி நாம் அறிமுகம் விழா செய்ய இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைவரையும் மனதார வரவேற்று மனையில் இருக்கின்ற சாதோர்களை தோழர்களை வரவேற்க நான் விளைகிறேன். தலைமுறையாற்றிருக்கிற சுஜாதா பாலன் ஐயா அம்மா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஒரு முறை தோமசி ரங்கநாதன் பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. அந்த கட்டுரையில் ஒரு அந்த அகலம் சொல்ல நேரம் கருதி அதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிறுகதையில் ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக நான் அம்மா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசிக்கினேன். நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தோம். அம்மா அவர்களிடம் எனக்கு அவரை பச்சை இருந்தாலும் கூட அவரை கிட்ட எனக்கு மதிப்பு, பெரிய மதிப்பு தான் எனக்கு. ஏன்னா மக்களுக்காகவே போராடிய ஒரு தியாகச்செம்மல் எழுதியிருக்கிறார்கள். இங்கே ஒரு தியாகச்செம்மல் பாரதநாயகத்துடைய முதல்வியர் என்ற ஒரு பெருமையை அவருக்கு போதுமானது. ஆனாலும் அவர் கன்னடத்தோடு என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னார். அவரை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. லதாயத்துடைய மகள் என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கிறது. அவர் சென்னையில் ராணிமேரி கல்லூரியில் பிஏ ஆங்கில துறையில் படித்திருக்கிறார். எப்பொழுதும் வாசிப்புதான் இருக்கிறார். வாசிப்பு தான் ஒரு உயிர்ப்பு என்று சொன்னார். ஜெயகாந்தன், டி ஜானகிராமன் உள்பட கு அழகிரிசாமி, பெருமாள் முருகன் இந்த மாதிரி என்னுடைய நாவலெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சில அரசியல் விஷயமும் சொன்னார். அதை இங்கே அவசியம் வேண்டிய அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அத்தகைய பெருமைக்குரிய அம்மையார் இங்கே மேடையில் கல்லூரி ஆற்ற அறிவித்திருக்கின்றார். அம்மா அவர்களை இந்த இருக்காரம் குப்பி வருமாக்கி நான் அறிவிக்கின்றேன். அடுத்த அறிமுக உரை ஆற்றியிருக்கின்ற ராஜேந்திரன் தம்பி அவர்கள், நான் பார்த்து வியந்த ஒரு தம்பி, ஒரு சகோதரன். உங்களுடைய பிஏஜி கலைஞர் கல்லூரியிலே தமிழ் துறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார். அதாவது ரொம்ப அது எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. என்னென்ன விளையாட்டு இருப்பார். அவரிடம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நான் கணிப்பொறியில் எல்கேஜி கணிப்பொறி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ கணிப்பொறியில் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய தங்கை தான் காரணம். உங்களுடைய சார் வந்திருக்கிறார், சகோதரன் எஸ்கே சார் வந்திருக்கிறார். ஓடி போய் அவருக்கும் கேட்பேன், சார் இதெல்லாம் சதயமாக இருக்கு சொல்லுறாரு. ஓயாவது எல்லாத்தையுமே நான் சொல்லப்படுத்தியிருக்கேன். நான் கணிப்பொறி விஷயத்தில் எல்லாரும் சொல்லப்படுத்தியிருக்கேன். அப்புறம் கார்த்திகேயன் அவர் இன்னைக்கு வரவிட சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவரிடம் கார்த்திகேயா அப்படின்னா போதும் வேடம்னு வருவார். வாழ்ந்து கணிப்பொறியில் ஒரு சிக்கல் இருக்குது, சரி பண்ணி போடுன்னா உடனே பண்ணி கொடுப்பாரு. ஒரு ராஜேந்திரன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அந்த என்ன சொல்றதுங்க, இது எக்ஸல் எல்லாம் சரியா படம் தெரியல.
தேர்ச்சி பெற்ற ஒரு தம்பி அவர்கள். இலக்கியத்திலும் தேர்ச்சி பெற்ற ஒரு தோழர், இளைய தோழர். அவரை பற்றிய சில அறிமுகம். சங்க இலக்கியம் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளில் கவனம் செலுத்தி வரக்கூடியவர். தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் 8 புதிய தொல்லியல் இடங்களை கண்டறிந்து அடையாளப்படுத்தியவர். 2 ஆய்வு திட்ட பணிகளை மேற்கொண்டு நிறைவு செய்திருக்கிறார். அதை கொண்டு சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் ரூபாய் 1,50,000 நிதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்தாத்தா கோவேசா விருது, இளம் அறிஞர் விருது, தொல்லியல் ஆய்வாளர் விருது, திருப்பூர் இலக்கிய விருது, அன்ன விருது என்று 19 விருதுகளுக்கு சொந்தக்காரர். 12 ஆண்டுகள் பணி அனுபவம். குப்பமூட்டை, கலங்கார கடவுள் உள்ளிட்ட 16 நூல்களை இயற்றியவர். 70க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியிருக்கின்றார். தமிழ் மொழிக்காக விக்கிபீடியாவில் பணியாற்றி வருகின்றார். இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். வந்திருந்த ஆளுமைகளை பற்றி நாம் சொன்னால் அதுக்கே ஒரு அர்த்தம் போதாது. அதனால் சுருக்கமாக அவருடைய அறிமுகத்தை நடத்தி கொண்டு தம்பி அருமை தம்பி ராஜன் அவர்களை வரவேற்று வரவேற்கிறேன். திலீப்குமார் சார் அவர்கள் தோழர். நான் கலெக்டர் மட்டும் அடிக்கடி பார்த்த உண்டு. நம்ம நிறைய காமெடி பண்ணுவோம் தோழரை. அவருக்கு கூட சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஸ்டைலோடு வருவார். எங்கள் கல்லூரிக்கெல்லாம் வரும்போது நாங்களாம் நமக்கு தெரியாதோ நாங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க இவர் தமிழ் துறை சாதனா இது இப்படி இருக்காரு, முடியெல்லாம் வச்சுட்டு சினிமா நடிக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்காருங்கிறாரு. ஆமாம், அவர் திரைப்படத்துறையிலே பணியாற்றியவர் தான். அவரை பற்றிய அறிமுகம். பெரிய நாடக வல்லுநர், நாடக இயக்குனர், நாடக நடிகர், பலரையும் மாட்டி வைத்தவர். நாடகத்தில் பலரையும் மாட்டி வைத்தவர். சென்னையில் பத்திரிகை துறை, திரைப்படத்துறை ஆகிய துறைகளில் பணியாற்றியவர். முக்கியமான ஒரு செய்தி, ஈழத்தமிழர் நல்வாழ்விற்காக சமூக பணியில் ஈடுபட்டவர். கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றி பணியறிவு பெற்றவர். ஒரு விஷயத்தை நான் தட்டு சொல்ல வேண்டும். அவரிடம் எந்த நேரம் சென்று ஏழைய மாணவர்களுக்காக சிபாரிசு சொல்கிறோம் இல்லையா, சிபாரிசு கேட்கலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஏழை மாணவர்களுக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார். அதில் எனக்கு தெரிந்த ஒரு மாணவர், அவர் கிரி என்று பெயர். அவர் திருச்சியில் படித்துவிட்டு இங்கே விஷுவல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணுங்கிற விருப்பத்தோடு வந்தார். எங்கள் கல்லூரியில் இடமில்லாது போய்விட்டது. எங்களுடைய பிஹெச்டி கல்லூரியில் இடமில்லாது போய்விட்டது. அப்புறம் அவங்க திரும்பி கல்லூரியோட திருச்சிக்கு போகணுங்கிற நிலையில் அவங்க தாத்தா சொன்னார், ஒரு பெரிய கவிஞர், எங்கள் மேடம் அடுத்து நல்ல கல்லூரி கோவையில் எதுன்னு சொன்னீங்களேன்னாரு. கோவை இந்துஸ்தான் கலைஞர் கல்லூரி நல்ல கல்லூரி தான் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அந்த கல்லூரியில் என்னுடைய பேரனுக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டார். உடனே நம்பிக்கையில் தான் வாருங்கள், எங்களுடைய தோழர் ஒருவர் அங்கிருக்கிறார் தமிழ் துறையில், அவரிடம் பேசுவோம் என்று சொல்லி அழைத்து வந்தேன். உடனே அன்னைக்கு சீட் போட்டாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த திருச்சியிலேருந்து வந்தவங்களுக்கு நாங்கள் நச்சு கூட பார்க்கலீங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அன்றைக்கி அந்த கிரிமானவருக்கு சீட் வாங்கி கொடுத்தார் தோழர் திலீப்குமார் ஐயா அவர்கள். அப்புறம் உடனே அந்த மாணவர் அடுத்ததாக படித்து இப்போ விஷுவல் துறையில் ஏதோ ஒரு பணியாற்றி பண்ணியிருக்கிறார் திருச்சியில். அதற்கெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் திலீப்குமார் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னென்ன நாடகங்களை இயக்கியவர், அதில் ஒரு முக்கியமான நாடகம் ஆதித்தாய். ஆதித்தாயை நானே பார்த்திருக்கிறேன். மாணவர்களை வைத்து இயற்கையோடைய அந்த போராட்டத்தையெல்லாம் அழகாக அந்த ஆதித்தாய் நாடகத்தில் சொல்லியிருக்கார். இந்த மாட்டுக்காலம் நாடகக்குழுவின் சார்பில் பெண் ஆதித்தாய், காடு, பட்டுக்கோடு, ஜீவா வாழ்க்கையில் மற்றும் பிரபல எழுத்தாளர்களின் சிறுகதை தழுவி நாடகங்கள் இயக்கியுள்ளார். இன்னும் நாடகத்துக்காக விளையாட்டு கொண்டிருக்கின்றார். நாடகத்துறை வல்லுநர், அவரையும் வருகை என்று வரவேற்கின்றேன். இன்று கார்த்திகேயன் வரையில்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய மகனுக்கு ஏதோ வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் வரைகிறவில்லை. வாராத வந்த மாமணியை போல தம்பி சந்திரசேகரன் வந்திருக்கின்றார். அவரிடம் நான் அதிகம் பேசவில்லை.
ஆனாலும் அவருடைய அந்த 2 விஷயங்களே எனக்கு அவரை பற்றி எனக்கு ஒரு முழு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்றார். செந்தமிழ் கல்லூரியில் இளங்கலை பட்டமும், தியாகராஜா கல்லூரியில் முதுகலை பட்டமும், எம்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்பில் பிஹெச்டி பட்டமும் பெற்றிருக்கின்றார். கரையாரை கடிக்கும் கடல் அலைகளென என்ற நூலுக்கு என்ற ஆய்வு நூலை வைத்திருக்கிறார். சித்தர் சிவபாக்கியர் என்ற ஆய்வினை வைத்திருக்கின்றார். பார்ப்பது கேள்வியாக இருக்கிறார். மிக அற்புதமாக பேசுவார். அனைவரும் அவர்களை நான் வரவேற்கின்றேன். தோழர் பாப்பா ரமணி அவர்கள், நான் பார்த்த வியந்த மந்திரியில் அவரும் ஒருவர். எளிமையானவர், அதாவது செயல்பாட்டாளர். அதை விருப்பப்பட்டார் என்று தெரியும். அதிகமாக ஒரு 10 சாலை விருப்பப்பட்டார். தொடர்ந்து ஒரு பணியாற்றக்கூடிய இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கின்றோம். அதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இது காந்திபுரத்தில் ஏதோ ஒரு விஷயம் கேட்பாரு, உடனே வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விரைந்து வந்துடுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, இப்படி பம்பரமான சுரண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சிறு அனுபவத்தோடு சொல்லியார். புதுடெல்லி வரை வேலையின்மை எதிர்ப்பு பிரச்சாரம் பயணத்தில் ஈடுபாடு இது பயணத்தில் ஈடுபட்டவர். டெல்லி வரையிலில் கைதாகி 12 நாட்கள் திகார் சிறைவாசம், யாராலும் சிறைவாசம் என்பதற்கும் மேற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தோழருடைய சிறைவாசம் என்னை வைத்திருக்க வைத்தது. சென்ட்ரல் வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவராக 5 ஆண்டுகள், 2000 தமிழ்நாடு கலைஞர் பெருமாடத்தில் மாவட்ட செயலாளர், மாநில பொருளாளர், காம்ரேட் பார்வதி கிருஷ்ணன் சிறையில் கிடைத்த செந்தனி அறிவுகள் மற்றும் கட்டுரைகள் படைப்புகள் என்ற நூலை இயற்றியவர். சகோதரி இன்னும் அவரை பற்றி நிறைய செய்திகள் நமக்கே தெரியும். எல்லாரும் அவரை பற்றி நான் அறிந்தால் இருக்கின்றோம். அவர்களையும் இங்கே வருக என்று வரவேற்கின்றேன். நன்றியுரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் கோட்டையப்பன் சார், நான் அவர்களையும் நான் அடிக்கடி நான் உட்படுத்தி பார்த்திருக்கின்றேன். எப்போதும் எய்து கொண்டேதான் இருப்பார்கள். தோழர்களை நான் பலரையும் பார்த்து வைத்திருக்கின்றேன், எய்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி ஒரு இயக்க போராடி தான் கோட்டையப்பன். பூர்வீகம் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில், சென்னை கிண்டி தொழில்நுட்ப கல்லூரியில் சர்க்கரை தொழில்நுட்ப படிப்பு, 1 ஆண்டு வங்கி பணி, பின்னர் தொலைத்தொடர்பு துறையில் 40 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு. பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தில் தீவிரமாக இயங்கியவர். இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாநில பொருளாளர், தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றத்தின் மாவட்ட பொருளாளர், இஸ்தக் தூதுக்குழு மற்றும் சுற்றுலா தொழில்கள் மூலமாக ரஷ்யா, வியட்நாம், நேபாளம், கியூபா, எகிப்து, ஜெருசலேம், ரோம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர். அவர் இன்று நன்றியுரையாற்றி இருக்கின்றார். அவரையும் வருவதற்கு வரவேற்கின்றேன். உங்கள் தொடர்களில் நான் சொல்ல ஆசைத்தான். நேரம் கருத்து நான் சுருக்கமாக நான் என்னுடைய வரவேற்புரை முடித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கல்லூரியிலிருந்து சகோதரர் எஸ்கே சார் வந்திருக்கிறார். என்னுடைய அருமை மாணவர்கள் பிரேம்குமார் வந்திருக்கிறார், முதுகுமார் வந்திருக்கிறார். இதெல்லாம் நான் வருகின்ற வரவேற்கின்றேன். மற்ற அத்தனை மதிப்புமிக்க தோழர்கள் தங்கம் பேரரசு வந்திருக்கிறார். இன்னும் எல்லாரும் எனக்கு தெரிந்த தோழர்கள். அந்த தோழர்களையும் இன்னும் இருவர கூப்பி வருகை என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக பரிந்துரை வழங்குவதற்காக உங்களுடைய அருமை தோழர் சுதா அவர்களுக்கு 53வது பிரச்சனை பள்ளியின் சார்பாக 53வது மாமன்ற உறுப்பினர் சார்பாக இந்த சாமியை நல்லாயிருப்பவர்கள் இந்த நாளில் இது நடத்துறதும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களும் நம்ம கிட்டேருந்து காலமாகி 11 வருஷம் ஆயிடுச்சு. ராஜம் கிருஷ்ணன் இருந்து ராஜம் கிருஷ்ணன் நிறைய உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதிய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்புமணிகள் தூத்துக்குடியிலேயே போய் அந்த உப்பட தொழிலாளர்கள் கிட்ட இருந்து அதை பற்றி எழுதியிருக்காங்க. தொழிற்சங்கம் அமைப்பதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று ஊட்டியில் போய் குறிச்சி தேயிலை எழுதியிருக்காங்க. தேயிலை எப்படி தேயிலை தோட்டங்கள் வந்தது, படுகரின மக்களின் வாழ்வியல் பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரரை நேரடியாக போய் சந்தித்து அவர்கிட்டேருந்து அவர் எல்லாம் விசாரித்து முள்ளும் மலருன்ற கதை எழுதியிருக்காங்க. அவங்க சும்மா அப்படி எழுதுறதில்ல, எதுனாலும் அந்த களத்தில் போய் நல்ல தெளிவாக தெரிஞ்ச பிறகு எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆழமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறுகதைகளில் எல்லாமே வந்து பெண்
அந்த பிரச்சனையை எதிர்த்து அது கேள்வி கேட்கிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குடும்பத்தை சிதைக்காம ஒரு பெண்ணியத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. அது வந்து அது வேற விஷயம், அந்த டாபிக் போக வேண்டாம். அவங்க சிறுகதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தன்னை இழக்காம சுயசார்போட சுயமரியாதையோட கொண்டிருக்கிற பொண்ணாக இருக்கணும், மதிப்போடு இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க எந்த துறையில் அந்த பொண்ணு போய் பணியாற்றினாலும் அந்த துறையில் ஆண்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அது அத்தனையும் இந்த பொண்ணுக்கும் இருக்கணும், அனுபவிக்கணும், நுகரப்படணுன்றது அவங்க சொல்கிறாங்க. இது அவங்களோட பெண்ணிய பார்வை அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு பெண் அவளாகத்தான் இருக்க வேண்டும். அவளை வந்து கொஸ்டின் கட்டுப்படுத்துவது அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, அதை போராடணுன்றதும் அவங்க வலியுறுத்துறாங்க. அவங்க கதை ஒன்று இருக்கு, சுடலில் மிதக்கும் தீபங்கள். அதில் கிரிஜான்ற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் வந்து எம்ஏ எம்எல்லாம் படித்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ரொம்ப நல்ல டீச்சர், நிறைய பசங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அந்தன சமூகத்தை சேர்ந்த பொண்ணு ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சில நகைகள்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வேலை செய்த பெண், சுயமாக இருந்த பொண்ணு. ஆனால் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சாரம், மடி, ரொம்ப பூஜை பண்ணுறது, சமையல், வாழ்க்கையே அதுதான் அந்த குடும்பத்துக்கு. அந்த பெண் வந்து பெண்ணை கொடுக்கும்போது பெற்றோர்களும் சௌகரியமாக இருந்தால் போகிறோம்னு நினச்சி கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த சிந்தனைக்கும் அந்த சிந்தனைக்கும் ரொம்ப வித்தியாசப்படுது. அந்த பெண் அந்த வீட்டில் போய் கட்டுப்பட்டு இருக்கும்போது 3 குழந்தைகளும் பிறக்குது. அவங்க மாமியார் கடுபடு, கணவன் வந்து ஒரு ஆணாதிக்கவாதியாக இருக்கான். இப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்க்கு போகிறான். அவளுக்கு 3 குழந்தைங்க பிறகுது. அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவளை பார்க்கறதுக்கு அந்த மாமியாரோட பேத்தியே வரும்போது, நீ இவ்வளவு படிச்சுட்டு நீ இந்த இதே வட்டத்தில் இருக்க, உன்னோட அறிவு வந்து இத்தனை நாள் பயன்பட்டுருக்கு, நிறைய பிள்ளைங்க முன்னேறி இருக்காங்க, நீ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லுவா. ஆனாலும் எங்களுக்கு அது புரியுது. ஆனால் எப்படி குடும்பத்தை விட்டு வரதுன்னு இருக்கா அந்த பெண். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கை அவளுக்கு சலிப்பும் அனுப்பும் கொடுக்குது. தொடர்ந்து ரொட்டீன் ஒர்க். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு போயிடுறாங்க, ஹரித்வாருக்கு போய் இருக்காங்க 5 நாள். அப்போ அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு, நீ அவங்க யாருன்னா அவங்க 6 பசங்க இருந்து புருஷன் நோய்வாய்ப்பட்ட கணவனை ரொம்ப அன்பாக ஆதரவாக பார்க்குறாங்க. அம்மா இந்த பெண்ணுக்கும் ரொம்ப, அந்த கிரிஜாவுக்கும் ரொம்ப பரிவோட ஆதரவாக இருக்கிறது அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ இன்னொரு பெண் சொல்கிறாங்க, அங்கேயே இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி அந்த சமூகத்துக்கு கொண்டு அவங்க விதவை, அந்த சமூகம் விதவையான பொண்ணை இப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. மொட்டை அடித்து சாப்பிட்றதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்றது. அப்போ அவங்க அதை இது பண்ண முடியாமல் விழாக்களில் பங்கேற்க முடியாது. அதனால் அவங்க ஹரித்வாருக்கு வந்து ஆயுர்வேதா மருத்துவம் கற்று எல்லாருக்கும் இலவசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து தைரியமாக முடிவெடுக்கணும். பிரச்சனைன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், அது 2ல் 1 முடிவு பண்ணுன்னுட்டு அவங்களுக்கு நீ உன்னோட அறிவு, நீ மனசளவு தைரியமாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பும்போது அந்த பெண் திரும்பி வராங்க. அவங்க கணவர் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம வெளியில் நின்று, நீ எங்கே போனியோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வேறு மாதிரி தான் பார்க்க, எனக்கு வெளியில் தலை காட்ட முடியல, நீ ஏதோ அவள் வந்து கெட்டு போன மாதிரி அவர் பேசுகிறாரு. அது எப்படி இந்த சமூகம் ஆண்கள்லாம் ஒரு பொண்ணு வெளியில் போயிட்டா அவள் ஏதோ தவறாக போயிட்டான்ற மாதிரி அவங்க பார்வை இருக்குது. அந்த பெண் வெளியில் வந்து அந்த ரத்தனான்ற வீட்டுக்கு அந்த பெண்ணு தான் அவங்க மாமியார் பேத்தி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து வேலைக்கு போகணும்னு வச்சு அந்த பொண்ணு வந்து சுயமரியாதையோட நான் நீ திரும்பி வேலைக்கு போவேன்னு முடிவு எடுக்கிறா. ஆனால் என் பொண்ணு ரொம்ப சுதந்திரமாகவும் அறிவோடையும் தான் நான் வளர்ப்பேன்றா. அப்போ ஏன் நான் இப்படி போனேன்றது கூட ஒரு கேள்வி கூட கேட்கல. அவங்க எதுக்கு போனேன், என்ன காரணம்ன்றது கூட கேட்காம அந்த அந்த குடும்பம் என்ன இப்படி பண்ணதுன்றது. இதை நான் வந்து வெளியில் உள்ளே இருந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே நான் கேட்டிருந்தா என்னை அனுப்பியே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் இப்படி வந்ததுனால இந்த பிரச்சனையை நான் சந்தித்தேன். இதுக்கான போராட்டத்தை நான் வெளியிலேருந்து தான் பண்ணுவேன் அப்படின்றது அந்த பொண்ணு முடிக்கிறா, வேலைக்கு போகிறான். அது எது என்னென்னா அந்த குடும்பம் அதை கட்டி காக்கணும்னு அவங்களோட கதைகளெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறாங்க, குடும்ப வன்முறையை எதிர்க்கிறாங்க. அந்த கதை அப்படி இருக்கா. இன்னொரு
இருப்பாங்க. அவங்க பெரிய ஒரு நில உடைமையாளர் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. புகுந்த வீடும் வசதி, பிறந்த வீடும் வசதி. அப்படி இருக்கச்சா அந்த அம்மாவுக்கு கீழே நிறைய பெண்கள், அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வேலை செய்யறதுக்குலாம் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் அவங்க ஒரு சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கிற மாதிரி எல்லாம் நல்லது அதிலெல்லாம் இவங்க முன்னிருந்து நடத்துவாங்க. அவங்க பையன் நகரத்துக்கு வராரு. அவங்க பேரன் வந்து கப்பல்லேருந்து வராரு. இந்த அம்மா கிளம்பி வராங்க. கிராமத்திலேயே இருந்த அம்மா, நகரத்தையே வராத அம்மா. அப்போது போகிறச்சா அவங்க பையன் அவங்க உள்ள நுழையும் போது சொல்வார், உன்னோட தீட்டு ஆச்சாரத்தெல்லாம் அங்கேயே மூட்டை கட்டிட்டு வந்துடுன்னு வச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க. தீட்டு ஆச்சாரம்லாம் பார்த்தா நான் ரயிலே வந்திருக்க முடியாது மனசுக்குள்ள நினைக்கிறேங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, கிராமத்தில் அவ்வளோ பெரிய வீடு, தோட்டம், இங்கே என்ன வீடு, நான் நினச்ச பெரிய பங்களா இருக்கும், தோட்டம்லாம் இருக்கும்னா அப்படி ஒன்றுமே இல்லைன்றச்ச அவங்க மனசில் படுது. அவங்க கணவர் எப்படி இருந்தார், பையன் எப்படி இருக்கான்றச்ச இந்த இடத்துல என்னன்னா அந்த பையன் அவங்க அம்மாவை கட்டுப்படுத்துகிறான். ஒரு ஆணாதிக்கத்தில் எது பேசினாலும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். இப்படி பேசாத நோயிட்டு அப்படின்னா சொல்கிறான். ஆனால் அந்த அம்மா ஒரு விதத்தில் இதுவாக இருக்காங்க சமூகத்தில், இன்னொரு விதத்தில் ஆணால் ஒடுக்கப்படுறாங்க. இப்போவும் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் பல குடும்பங்களில் பெண் வந்து அறிவானவளா நல்லா எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஆண்கள் நீ சும்மா பின்னாடி நான் பேசுறது முன்னாடி போய் பேசுவாங்க. அவங்க பேசவே விட மாட்டாங்க. இவங்களே தான் பேசுவாங்க, இவங்களே தான் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் கூட அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காது. ஆனால் அந்த ஆளை விட அவள் புத்திசாலியாக இருப்பாள். நான் பார்த்த பல இடத்துல நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது தான். அதை அவங்க கதையாக எழுதியிருக்காங்க. இன்னொரு மணலூர் மணியம்மை கதை கூட எழுதினாங்க. அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அம்மாவும் ஒரு அந்தாட குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். ஒருத்தருக்கு வயசானவருக்கு 20 வயசு வித்தியாசத்தில் வாழ்க்கப்படுறாங்க. உண்மையாக நடந்த கதை தான். அவர் இறந்து போனோடனே இந்த அம்மா வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க தம்பி குடும்ப சொத்தெல்லாம் பராமரிக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க மொட்டையடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது விவசாயிகளை திரட்டுறாங்க, கூலி விவசாயிகளை திரட்டுறாங்க. அவங்களுக்கான உரிமைகளை சொல்கிறாங்க, அவங்களுக்கு கல்வி அறிவு புகட்டணும் அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்காங்க. அப்போ ஜில்லா போர்டு மீட்டிங் மெம்பராக கேட்கும்போது அந்த கட்சி அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குது. அப்புறம் பொது உடைமை கட்சிக்கு வராங்க. பொது உடைமை கட்சியில் அவங்க பணியாற்றும் போது போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதுக்காக சிறைக்கு போயிருக்காங்க. திரும்பியும் வெளியில் வராங்க. அப்போ அதில் என்ன விஷயம்னா அங்கேயும் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கிடைக்கல, முக்கியத்துவம் கிடைக்கல. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லையுமே இப்போ விகிதாச்சார ரீதியாக பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஏன் 50% கேட்கக்கூடாது? 33%க்கே வழி இல்லை. 33% பிஜேபிக்காரங்க 3 வருஷம் முன்னாடி பார்லிமெண்ட்டில் அமல் பண்ணாங்க. என்ன அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா? ஆகவே இல்லை. அதில் ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் சொல்கிறாங்க. அப்போ எப்படி இது? இப்போ நாடு சரிபாதியாக இருக்கும். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் அங்கே டிசைட் பண்ணுறவங்க ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க. பெண்களோட பங்கு வந்து அந்த எல்லாத்துலேயுமே குறைவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எடுபட மாட்டேங்குது இந்த விஷயங்கள்லாம். இது ரொம்ப வருத்தமாக தான் நான் சொல்லுவேன். இன்னும் கூட பாருங்க, ஒரே ஒரு பெண் தான் வந்திருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்களோ என்னமோ, மற்றவங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓட்டும்? நம்மளுக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்கிறதா? நம்மெல்லாம் வயசானவங்க, நம்ம போகிறவங்க. நீங்கள் இளைஞர்களை எப்படி நாம் இது பண்ண போகிறோம்? அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும். சீமானுக்கு வர கூட்டமும் விஜய்க்கு வர கூட்டமும் நம்மக்கிட்ட வரமாட்டேன்றாங்க. இது எவ்வளோ வருத்தமான விஷயம். அவங்க என்ன பெருசாக பேசுகிறாங்க? ஒன்றும் அவங்க பேசுறது குப்பை. ஆனால் அதை கண்டு மயங்குறாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ போடாது போன்னு கூட நான் யோசிக்கிறது தான். நான் வந்து சும்மா பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயத்த. இந்த மாதிரி எனக்கு ஒரு நேரம் பேசினது ரொம்ப அதிகமானாரு. நன்றி. எளிமையான தலைவர்கள் நிறைய விஷயங்கள், நிறைய அவருடைய அம்மாவுடைய கதைகளை நிறைய கதைகள் சொன்னாங்க. சாரி, அது என்ன விஷயம்னா இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான். ராஜம் கிருஷ்ணனோட பெண்ணிய இதுலேருந்து கணேசன்
சிலன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், சிலோன் எழுத்தாளர். அவர் வந்து கதைகள் எல்லாம் குடும்பம் உடையும், பெண்கள் குழந்தை பெற்றிருக்க மாட்டார்கள், லிவிங் அதாவது சேர்ந்து வாழும் போக்கு பிற்காலத்தில் வந்துடும், இன்னும் கடந்து சில ஆண்டுகளில் வரும்னு அவர் கதையில் ரொம்ப வலியுறுத்துவார். அவர் நானும் அவங்க கணேசலிங்கன் பொண்ணும் ராஜாகிருஷ்ணனை போய் பார்க்க போகும்போது இவங்க கணேசலிங்கன் பொண்ணுன்னு சொன்னோன்னா அந்த அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. உங்கள் அப்பா வந்து குடும்பம் உடையன்னு எல்லாத்துலேயும் எழுதுறாரு, சேர்ந்து வாழ்வாங்கன்றீங்க, குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டாருன்றது தான் அவர் கதையிலெல்லாம் பதிவு பண்ணுறாரு. நான் அவரோட வந்து இதில் நான் விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போ அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் மாறி அந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டு இருக்குன்றதை நான் பதிவு பண்ணுறேன்.